ஏன்டா எதுக்குடா என்ன வர சொன்னேன்? ருத்ரா வீட்டுக்கு போகணும். தனியா போனா ஒரு மாதிரி இருக்குடா, அதான் உன்னை கூப்பிட்டேன். டேய் அது உன் மாமா வீடு தானே? மாமா வீடு தான்டா, ஆனா பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா. அதான் நான் வேற அவசரப்பட்டு அவன் நம்பரை வேற டிலீட் பண்ணிட்டேன். டேய் கெஞ்சியும் பார்த்துட்டேன்டா, தரமாட்டேங்கிறா. அதான் நேரா வீட்டுக்குள்ள போய் அவன் நம்பரை பேங்க் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரிதான்டா, என்ன ஏன்டா கூப்பிட்ட? இல்லடா தனியா போகணுமே, அதான்டா. சரிடா வந்து தொலை போவோம். இருடா பைக்கு சாவி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போடா, எடுத்துட்டு சீக்கிரம் வா. ஏன்டா எதுக்குடா? இருடா போவோம் போவோம், பொறுமையா போவோம். சீக்கிரம் போகணுமா சீக்கிரம். டேய் இங்க நிக்க உனக்கு ஆபத்தும் இல்லையோ எனக்கு பெரிய ஆபத்து இருக்குடா. சீக்கிரம் வாடா போலாம். என்னடா? ஓ என் பாட்டிய சொல்றியா? டேய் என் பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்கடா, கொஞ்சம் நில்லுடா, போய் சாவி எடுத்துட்டு வந்துருந்தேன். பாட்டியா? அதுல இருந்து ஒரு பெரிய ஆபத்து எனக்கு இங்க இருக்கு. நான் இங்க நிக்கிறது சரியே இல்ல. டேய் சீக்கிரம் வாடா போவோம். இருடா இந்த வாரேன். டேய் ரொம்ப நேரம் நிக்க மாட்டேன், சீக்கிரமா இல்ல நான் கிளம்பிடுவேன். இருடா இந்த ஒரு நிமிஷம். வந்துட்டு பெரிய ஆபத்தே வந்துட்டு இப்ப என்ன பண்ண? பேசாம நம்ம கிளம்பிடலாமோ? ஓ மவனே வந்துட்டியா? இருடா இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? உங்களெல்லாம் இப்போ பார்க்க முடியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சார். என்ன சார் ரொம்ப பிஸி போல சார்? இப்ப என்ன உனக்கு? இப்ப என்ன பிரச்சனை? வேலை பார்த்துட்டு கிளம்பு. எனக்கு நீங்கள் தான் சார் பிரச்சனை, நீங்கள் தான் சார் பிரச்சனை. ஃபோன் பண்ணால் எடுக்க கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ணால் ஒரு ரிப்ளை இல்லை, தேடி வந்தால் ஆளை காணும், எஸ்கேப் ஆகிடுறீங்க. என்ன சார் அவாய்ட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் சார், அவாய்ட் பண்ணுறீங்களா? அதான் தெரியுதுல்ல அவாய்ட் பண்றான்னு. அப்புறம் என்ன பின்னாடியே? நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, எதுக்காக சும்மா இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பண்ணாம உன் வேலை பார்த்துட்டு கிளம்பு போ. அப்படியா சார்? அன்னைக்கு சார் கிட்ட முன்னாடி தானே சார், அன்னைக்கு வச்ச கண்ணிடாம பார்த்தீங்களே சார். அப்புறம் நான் வேற ஒன்று தந்தினேன் சார், அதை வேற நல்லா வாங்கிட்டீங்கல்ல சார். அப்போவே என் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சு தேவையில்லாம இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியிருக்கலாமே சார். அப்போ பண்ணாம இப்போ என்ன சார் புதுசா? அது அன்னைக்கு அடிக்காம விட்ட காரணம் என்னன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சு உன்னை கேவலப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் அமைதியாக போனேன். அதுக்காக அமைதியாக போனேன். உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, புரிஞ்சுக்கோ. படிக்க வந்தியா படி, என் தங்கச்சிக்கிட்ட ஃப்ரெண்டாக பேசுறியா பேசு, மற்றபடி தேவையில்லாமல் எதுவும் மனசில் ஆசையை வளர்த்துக்காத, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னை இந்த நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டுறாங்கன்னா அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணாமல் உன் வேலை ஏதாவது பார்த்துட்டு கிளம்பு போ. சக்தி உண்மைக்குமே என்ன பிடிக்கலையா? அப்போ நான் சாரி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்ககிட்ட நான் பேசினேன். ஆனால் சாரி, இனிமேல் நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். சாரி. அது இல்லை, இங்கே பாரு, அப்படி இல்லை, தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. சும்மா பேசுறேன்னா பேசு, மற்றபடி மனசில் உன்னை வச்சுக்கிட்டு பேசாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். போ, உன்னை நம்பி தானே காலேஜ் விடுறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன ஏது எப்போ பண்ணணும்னு. தேவையில்லாமல் எதுவும் மனசை போட்டு குழப்பமா போ. நீங்கள் சொல்கிறது சரிதான், என் அம்மா அப்பாவுக்கு தெரியும் தான் எனக்கு எப்போ என்ன பண்ணணும்னு. ஆனால் என் மனசில் என்ன இருக்குது, என் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட தான் பேசவும் சொல்லவும் ஆசை இருக்கும். அதனால தான் எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது உங்ககிட்ட வந்து சொன்னேன். எனக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, அதனால தான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொன்னேன். பரவாயில்ல, உங்கள் மனசில் எதுவும் இல்லைல்ல, பரவாயில்ல சக்தி, நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன். உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி. இனிமேல் எந்த காலம் மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்டேன். சாரி, உங்களை பார்த்தா கூட உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சாரி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. அஞ்சலி எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் நினைக்கல, ஃப்ரீயாக விடு. எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு படிக்கிற வேலையை பாரு. ஃபீல் பண்ணாத, சாரி. நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும், நானும் வளர விட்ட கொடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சாரி. இல்லை சக்தி, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் ஒரு பொம்பளை பிள்ளையா ஒழுங்காக இருந்திருக்கணும். சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. அஞ்சலி அது நீ தப்பா? ஐயோ சக்தி, நான் எந்த ஃபீலும் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் உங்கள் முன்னாடி கூட வந்து நிற்க மாட்டேன். சாரி. அண்ணாவை தானே பார்க்க வந்தீங்க, குணா அண்ணாவை வர சொல்கிறேன். இனிமேல் எப்போவுமே உங்கள் முன்னாடி நான் வரமாட்டேன். இந்த அஞ்சலி சக்தி முன்ன எப்போவுமே வரமாட்டா.
கஷ்டமா இருக்கு. அவ என் முன்னாடி வரவே மாட்டேன்னு சொன்னது என் மனசு வலிக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சலி, என் முன்னாடி அப்போ வரமாட்டியா? சக்தி, சொல்லுடா குணா, போலாமா? போலாம்டா. சக்தி, ஓகே தானே? ஏன்டா அப்படி கேட்குற? நான் எனக்கு என்னடா ஓகே தான். ஏன்டா? இல்லடா மூஞ்சி. அடே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வாரியா இல்லையா? உனக்கு ருத்ரா கிட்ட நம்பர் வேணும்ல, சீக்கிரம் வாடா. நிஜமாவே தானே, ஒன்றும் இல்லைல்ல. டேய் எனக்கு என்னடா, நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்டா கனவு ஏதாவது கண்டியா என்ன? சரி கிளம்பலாமா? டைம் ஆகுது. சரி சரி வா போலாம். என்ன அஞ்சலி, உங்க ஆள் வந்துட்டு போறாங்க, இங்க உள்ள வந்திருக்க. சாச்சனா, இனிமே அந்த மாதிரி சொல்லாத சரியா? இனிமே அப்படிலாம் சொல்லாத. ஏய் அஞ்சலி, என்னாச்சு? சக்தி நீ லவ் பண்றல, ஏன் இப்ப திடீர்னு இப்படி சொல்ற? என்னாச்சு? இங்க பாரு. என்ன? இல்ல, நான் யாரையும் லவ் பண்ணல, யாரும் என்னையும் லவ் பண்ணல. இனிமே அந்த மாதிரி சொல்லாத சாச்சனா, ப்ளீஸ். ஏய் அஞ்சலி, நீ என்னை பாரு. என்ன சாச்சனா? எனக்கு தலைவலியா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே போறியா? தலைவலிக்கா? ஏய் அஞ்சலி, நீ முதல்ல என்ன பாரு. எதுக்கு சொல்லு? நீ என்ன பாருன்னு சொன்னேன். ஏய் அஞ்சலி, என்னாச்சு? இப்போ எதுக்கு அழுத? ஏய் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாச்சனா, தலைவலியா இருக்கா, அதான் தானே கண்ணு கலங்குது போல. நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும். நீ கொஞ்சம் வெளியே போறியா, டிஸ்டர்ப் பண்ணாம? நீயா? நீ இப்படி சொல்கிறத நான் நம்பணும். உனக்கு தலைவலிக்கிறனால தான் கண்ணு கலங்குதான். ஆமாம், சக்தியை வேற லவ் பண்ணேன்னு சொன்னேன். சக்தியை ஏதாவது சொன்னாங்களா? ஏ அஞ்சலி, என்னாச்சு? சாச்சனா, இனிமேல் என்கிட்ட சக்தின்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணாத. அப்படி யாரும் எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட அதை மாதிரி பேசாத. ஏய் அஞ்சலி, என்னாச்சு? நீ சக்தியை நான் லவ் பண்ணலை, இப்போ என்ன இப்படி பேசுகிற? உனக்கும் சக்தினா எதுவும் பிரச்சனையா? பாரு சாச்சனா, என்னை யாருமே லவ் பண்ணலையா. நான் ரொம்ப தேவையில்லாமல் பண்ணிட்டேன், புரியுதா? நான் தான் ரொம்ப பண்ணிட்டேன். யாருமே நான் லவ் பண்ணலை, நான் தான் லூசு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். இங்கே பாரு, இனிமேல் சக்தி எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் யாரையும் லவ் பண்ணலை. இதோட இந்த டாப்பிக்கை விட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் இதுலேருந்து மறக்கணும், வெளியே வரேன்னு நினைக்கேன். ஏய் சக்தி என்ன ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நான் தான் லூசு மாதிரி. சக்திக்கும் என்னை பிடிக்கும், நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருந்தாங்கல்ல. நான் தான் லூசு மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டேன். மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ தான் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. சாச்சனா, என்கிட்ட இனிமேல் சக்தியை பற்றி பேசாத. என்னால் முடியாது, என்னால் முடியாது. இனிமேல் எப்போவுமே சக்தி முன்னே நான் போக மாட்டேன், போய் நிற்கவும் மாட்டேன். சாச்சனா, இதை பற்றி பேசாத சாச்சனா. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணாத. நீ இப்படி இருக்கிறத பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஃபீல் பண்ணாத. என்னால் முடியல சாச்சனா. அப்புறம் யார்கிட்டையும் சொல்லாத. அம்மா யாராவது கேட்டாங்கன்னா தலைவலியில் படுத்திருக்கான்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாத சரியா? இல்லை இல்லை, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ ஃபீல் பண்ணாத அஞ்சலி, உன்னை இப்படி பார்க்க முடியல. ஃபீல் பண்ணாத, சரியாயிடும். ஃபீல் பண்ணாத. என்ன பாட்டி, என்ன பேசணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? அதான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டீங்கல்ல, அப்புறம் பேச என்ன இருக்கு? இங்கே பாரு, நீ இந்த காவிய கூட பேசுறத நிப்பாட்டு, புரியுதா? தேவையில்லாம காவியை கூப்பிட்டா காவியெல்லாம் பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு போறதா இதோட நிப்பாட்டிக்கோ. இல்லை எதுக்கு பாட்டி அப்படி சொல்றீங்க? இல்லை, அவள் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அவ எதுக்கு திட்டம் போட்டான்னு உனக்கு புரியலையா, இல்லை புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்கியா? என்ன பாட்டி நீங்கள் என்ன சொல்றீங்க? பாரு நேத்ரா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை வளர்த்தது நானாகும். நீ என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இமையால ஒரு துளி அளவு கூட பிடிக்காது. ஏன்னா நீ எந்த வீட்டில் மருமகளாக இருக்கியோ அதே வீட்டில் அவள் மூத்த மருமகளாக இருக்கா. அதனால உனக்கு துளி அளவும் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த இமையா வீட்டை விட்டு இல்லை, ஒரேடியாக ஒளிஞ்சு போகணும் ரவி வாழ்க்கையிலேருந்து. அதுக்கு தானே நீயும் பார்க்குற. ஆமாம் பாட்டி, நீங்கள் சொல்கிறது சரிதான். எனக்கு இந்த இமையை இங்கே இருக்கக்கூடாது, இங்கே வாழவும் கூடாது. அதுக்கு தான். உங்களுக்கும் இமையால் பிடிக்காதுல்ல பாட்டி? வீட்டில் வேலைக்காரியாக இருந்தவ உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு பிடிக்காதுல்ல பாட்டி? அப்போ நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ என்ன புதுசாக இமையா புராணம்? இங்கே பாரு, எனக்கு இமையா புராணம் இல்லை, இமையால இப்போ இல்லை, எப்போவுமே பிடிக்காது. ஏன்னா அவள் என் கீழே வேலை பார்த்த, என் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி இப்போ என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனால் அதுக்காக என் பேரன் வாழ்க்கை கெடுக்கவும் யாரையும் நான் விட மாட்டேன். அதான் பாட்டி, உங்களுக்கு பிடிக்காத ஒத்தியை எதுக்கு பாட்டி நம்ம இந்த வீட்டில் வச்சுருக்கணும்? அதனால் அவளை ஒரடியாக துரத்தி விடுவோம். இல்லைன்னா இந்த வீட்டில் காலத்துக்கும் வேலைக்காரியாக வேணாம் வச்சுருப்போம். ரவிக்கு வேணாம், வேற நம்ம ஸ்டேட்டஸுக்கு நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்போ என்ன சொல்ல வர? இல்லை பாட்டி, எனக்கு இந்த இமையை இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. இந்த வீட்டில் வேலைக்காரி ஆக்கணும். அதுக்கு ஒரே வழி, காவியில் வேணால் நம்ம ரவிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்.
என்ன பாட்டி? பாட்டி, இப்போ எதுக்காக என்ன அடிச்சீங்க? என்னையும் நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க பேத்தி பாட்டி, நீங்க என்னைய அடிச்சிட்டு இருக்கீங்க? பாரு, நீ இமையா வாழ்க்கை கெடுக்கிறேன்னு நினைச்சு உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுறாத. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். காவியா நடந்துக்கிறது பேசுகிறது எதுவுமே சரியில்லை. இங்க பாரு, நான் அந்தஸ்து பார்ப்பேன் தான், ஆனால் அதுக்காக என்ன அதிகாரம் பண்ணுறாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு இருக்கவளதான் நான் பார்ப்பேன். அந்த காவியா அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ. அவள் ஒரு விஷத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். வேண்டாம், சொன்னா கேளு, உன் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருவா. இதோட காவிய சவகாசத்தை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா மகேஷ் கூட வாழ்ற வழியை பாரு. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்த இந்த பாட்டி இன்னைக்கு அடியோட நிப்பாட்டினா நாளைக்கு நீ இந்த வீட்டில் வாழ முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். என்ன பாட்டி, ஏன் அவ கூட திட்டம் போட்டீங்கல்ல, அப்போ தெரியலையா? இப்போதான் அவன் நடந்துக்கிறது இது சரியில்லையா? இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு இந்த இமையா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்னவும் பண்ணுவேன். நீங்கள் இதில் ஏதாவது தலையிட்டீங்க, மகேஷோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கிடுவேன். நான் நினச்சா பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஏய் நேத்ரா, ஒரு மொட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உனக்கு நான் சொல்கிறது புரியலனா பட்டி சின்ன பின்ன பண்ணி தான் உனக்கு புரியணும்னா புரிஞ்சுக்கோ. ஆனால் அந்த நேரம் நீ நினைச்ச வாழ்க்கை உன் கையில் இருக்காது. பார்த்துக்கோ. காவியா சவகாசத்தை வேண்டாம், விட்டுரு. அவள் இப்போமே அவங்க அப்பாவை வச்சு ரவியையுமே அவையும் பிரிக்கிறதுக்கு. இத்தனைக்கும் அவள் அவங்க வீட்டில் இருக்கா, அவன் நம்ம வீட்டில் இருக்கா. அதே அவளால் பொறுத்துக்க முடியாமல் ரவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான். ஆனால் அவன் நினச்சது நடக்கலை. அவள் என்ன நினச்சா, ரவி மட்டும்தான் போவான்னு. ஆனால் ரவி இமையாலையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அது அவளால் ஏற்றுக்க முடியல. அதனால் இவ்வளோ பண்ணுறவ நாளைக்கு என்னவும் பண்ணுவான். அவளை நம்பாத, சொன்னா கேளு. எனக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே புரியும். பாட்டி சொல்கிறத கேளு. முன்னாடி ஏன் பேச்சுன்னு கேட்பேன், இப்போ என்ன நேத்ரா என் பேச்சை ஒரு துளி அளவு கூட கேட்க மாட்டேங்கிற? ஆமாம் பாட்டி, உங்கள் பேச்சை கேட்டனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கேன். எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அது எப்படி? என்கிட்ட என்ன சொன்னீங்க? ரவிக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் சொன்னீங்கல்ல. ஆனால் அபிராமி பார்த்த வேலை என்ன பண்ணாங்க? அவங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்களும் உடனே மனசை மாறிட்டீங்க. கேட்டால் என்ன சொல்வீங்க? ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. என்னால் வைக்க முடியாது. ரெண்டு பேருமே ஏன் பேரங்க. நீ மகேஷ் கூட ஒழுங்காக வாழ்கிற வழியை பாருன்னு சொன்னீங்க. என்னால் வாழ முடியாது. என்னால் வாழ முடியாது. என்னால் அவனை ஏற்றுக்கவும் முடியாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரில. என் அப்பா என்னன்னா, என் வீட்டு நடையில் வந்து ஏறாதுன்னு என்ன சொல்லிட்டாரு. மாப்பிள்ளைய கூட விருந்துக்கு வரேன்னா வாமா, இல்லைன்னா என் பொண்ணா இங்கே வரதா இருந்தா வராத, அப்படி எங்கேயாவது போய் தொலைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த இமையாவால் எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு போக்கடலாம் ஆயிட்டு. அவள் இப்போ சந்தோஷமா இருக்கணும், நான் பிடிக்காத ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா? நேத்ரா, நீ ரொம்ப தப்பு பண்ணுற. வேண்டாம், சொன்னா கேளு. இந்த காவியாவை நம்பி எதுவும் பண்ணாத. நாளைக்கு அந்த காவியாவால் உனக்கும் உன் வாழ்க்கைக்குமே பிரச்சனை வரலாம். சொன்னா கேளு நேத்ரா. உன் மேல உள்ள பாசமும் உன் மேல உள்ள அக்கறத்துலேயே தான் நான் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ நல்லா வாழணும். இமையா நல்லா வாழ்ந்து உன் வாழ்க்கை நாசமாக போகிறத என்னால் பார்க்க முடியாது. நீயும் இந்த வீட்டில் நல்லா வாழணும். சொன்னா கேளு நேத்ரா. பாட்டி சொல்கிறத கேளு. தேவையில்லாமல் இந்த காவியா சவகாசத்தை விட்டுரு. நான் எந்த தப்பும் பண்ணல பாட்டி, நான் கரெக்டாக தான் இருக்கேன். எனக்கு அந்த இமையா இங்கே இருக்கக்கூடாது. நேத்ரா, அதான் அவ இங்கே இல்லைல்ல. காவியா ரவியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. ரவியும் அவளும் இங்கே இல்லையே, எங்கே தானே இருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு? உன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நீ தேவையில்லாமல் தப்பாக முடிவெடுக்கிற, பார்த்துக்கோ. எங்கே இருந்தாலும் இமையா தானே இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் ரெண்டாவது மருமக. அது எப்படி பாட்டி நான் சம்மதிப்பேன் சொல்லுங்க? இல்லை பாட்டி, இல்லை பாட்டி. அந்த மூத்த மருமகன் இருக்கால, அதை தூக்கிட்டு வேலைக்காரி அப்படின்னு ஆக்கணும். அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நேத்ரா, நீ காவியா பேச்சை கேட்டு ரொம்ப ஆடாத. நாளைக்கு அது உனக்கு தான் வினையா வந்து முடியும். சொன்னா கேளு. அட போங்க பாட்டி, நீங்கள் முதல்ல அந்த இமையாளுக்கு கொடை தூக்குறத நிப்பாட்டுங்க. டேய் நேத்ரா, சொல்கிறத கேட்கவே மாட்டியா? அட போங்க பாட்டி, போவி மாத்திரை ஏதாவது போட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. வயசான காலத்தில் எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நேத்ரா, சொன்னா கேளு. நேத்ரா, என்ன நம்ம சொல்கிறது இவ கேட்க மாட்டேங்கிறா. நேத்ரா, நம்ம இப்படி வளர்த்து தப்பு பண்ணிட்டோமா? தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ இல்லை, இவ இமையா வாழ்க்கை கெடுக்கிறேன்னு சொல்லி இவ வாழ்க்கையவே இவளே அழிச்சிக்க போகிறாளா? நான் சொல்கிறது இவ கேட்கவே மாட்டேங்கிறா. இந்த காவியா கூட சவகாசம் வச்சது செருப்ப கலத்தி என்ன நானே அடிச்சுக்கணும். ச்சே, கடைசியில் வேணா நம்ம போட்டது நமக்கே திரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல.